வணக்கம். இது என்ன கிரீன் கலர்ல பூ மாரி அழகா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு மேல ஒயிட் கலர்ல ஒரு பூ வரும். அதுதான் ஆடாதோட இலையோட பூ. ஆடாதோட பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட நேம பத்தி பார்க்கலாம். ஆடு தொடாத இலை, அதாவது ஆடு சாப்பிடாத இலை அப்படிங்கிறதுனால இதுக்கு ஆடாத்தோடான்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்லயும் இதுக்கு இதே பேர் தான். அதாவது ஆடாத்தோடா வேசிகா. அது மட்டும் இல்ல, இதுக்கு மலபார் நட், பிரென்கர், வாசக்கா அப்படின்னும் சொல்றாங்க. ஆடா தோடையை கண்டால் பாடாத நாவும் பாடுமே அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழியும் இருக்குங்க. கொரோனா டைமில் இந்த ஆடா தோடையை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. இது ஒரு என்வரன்மெண்டலி ஃப்ரெண்ட் பிளான்ட் தான். பிகாஸ் இது நிறைய ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். இந்த பிளான்ட்லேயே சிற்றாடா தோடை, ஆடா தோடைன்னு 2 வெரைட்டிஸ் இருக்குது. சிற்றாடா தோடை 2 ஃபீட் வரைக்கும் வரும். அதே போல் ஆடா தோடை 6 ஃபீட் வரைக்கும் வரும். எங்கள் வீட்டில் சளி இருமலுக்குலாம் இந்த ஆடாத்தோட இலையை தான் கஷாயம் போட்டு குடிப்போம். ஒருத்தருக்கு ஒரு இலை போதும். அதுவே ரொம்ப கசப்பாக இருக்கும். அதே போல் டெய்லியும் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப ஹீட் வரும். நன்றி.